செய்தி நீங்கள் கேட்டிருப்பீங்க நான் நினைக்கிறேன். கிறிஸ்து பிறந்தது நம்மை ஆஸ்வதிப்பதற்காக, கிறிஸ்து பிறந்தது நம்மை மீட்பதற்காக, கிறிஸ்து பிறந்தது நம்மை அவருடைய சாயலாய் திரும்ப கொள்வதாக. இந்த கூட்டத்தில் எத்தனை பேருடைய உள்ளத்தில் இயேசு இருக்கிறார்? அது பண்டிகையை நம்ம நினைச்சு போகிறத காட்டிலும் பண்புள்ளவங்களாக அவரோடு கூட இருப்பது நல்லது இல்லையா? ஒப்பு கொடுப்பீங்களா? அந்த ராத்திரி வரையில் இதுவரைக்கும் ஆண்டவர் எனக்கு தெரியாதுப்பா, ஏன் எனக்கு ஆண்டவருக்கு தெரியல, இயேசு கிறிஸ்து எனக்கு தெரியல, இந்த நாளையில அவர் எங்கள் உள்ளத்தில் பிறந்தார்னா எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குமே, என் பாவத்தை நான் சொல்லுவேன், நான் கற்றுக்கு மகிமை இருக்குன்னு சொல்லி யாராவது அந்த கூட்டத்தில் இருந்தீங்கன்னா வளரை நீங்கள் தூக்கலாம், உங்களை நான் வழிநடத்துகிற ஆசைப்படுறேன். யாராவது இருக்கீங்களா அந்த கூட்டத்தில்? எனக்கு இந்த இயேசு கிறிஸ்து இருந்தார்னா ஒரு நல்ல விஷயம், பாவத்தை மன்னிச்சிடலாம். அப்படி யாராவது இருக்கீங்களா அந்த கூட்டத்தில்? Is there anyone who wants to accept this Jesus Christ as to be your Savior? Help him to live in you. That's what we are doing. They help him. அவர் நம்ம உதவி செய்யறோம். எதுக்குன்னா நம்முடைய வாழ்க்கையில் அவர் பெரிய உதவி செய்யறது. யாராவது இருக்கீங்களா? அடுத்த கேள்வி, சின்ன கேள்வி தான், இந்த கிறிஸ்துவ முறையில் வந்ததுனால நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? Since Jesus Christ has come to you, actually now what you are doing for it. அந்த கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இல்லையா? இந்த வருஷத்துல என்ன செஞ்சு முடிச்சீங்க, அடுத்த வருஷம் என்ன செய்ய போறீங்க? ஒப்பு கொடுத்து வந்தது நல்லதுன்னு சொல்லி ஜோப் பண்ணிட்டு போயிருக்கப்பா, நமக்காக நான் வாழ்ந்து காட்டுவேன். ஒரு நட்சத்திரம் காட்டுச்சு, மெய்ப்பர்கள் சொன்னாங்க, ஜனங்கள் கேட்டாங்க, தேவதூதர்கள் வந்து சொன்னாங்க, நாடகத்தெல்லாம் நாங்கள் பார்த்தோம், எல்லாத்துலேயுமே இயேசு பிறந்தார் அப்படிங்கிறது தான் முன்வைக்கப்படுகிறது. இயேசு மரித்தார், அடக்கமானப்பட்டார், உயிரோடு கொண்டு எழுந்தார், அது திரும்ப மறுபடியும் வருவார். அது நீ வாழ்ந்து காட்டணும், நான் வாழ்ந்து காட்டணும். ஜெபம் முடிக்கலாம்னு ஆசைப்படுவார். நல்ல பிதாவே, இந்த கூடிய நன்றி, வசனங்களை கேட்ட கருத்தை பிள்ளைகளுக்காக சொல்கிறோம். மத்திய நாங்கள் இன்னும் செய்வதற்கு ஞானங்களையும் திருப்பங்களையும் ஆலோசனைகளையும் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த சபையை வாழ்த்துகிறோம். இந்த சபை சார்ந்து அநேக நண்பர்கள், உறவினர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. உங்க மகிமையை வாழபடிக்கு கிருபை தருவீராக. கிறிஸ்து நல்ல நாமத்தினாலே வாழ்க்கை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இப்பொழுது யூத் சாங் கல்லூரி தமிழ் பயர் ப்ளீஸ் கம் தமிழ் பயர் ஆஃப் SIBC. அவருடைய கடந்த 7ஆம் தேதி தான் வச்சுக்கிறோம். ப்ளீஸ் கம் ஃபார் குவிக்லி. அவர்கள் கடந்த 7ஆம் தேதி கல்லூரியில் ஒரு பாடலை பாடினார்கள். அது பாடி உங்கள் அனைவரும் பிடித்திருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலே ஒரு 2 சரணங்கள் தான் அதில் உண்டு. அதை பாடி முடிச்சுக்கிறோம். பரிசுகள் கொடுத்து நன்றி வைத்து நாம் உணவு நாம் செல்ல இருக்கிறோம். நிமித்த ஆசீர்வாதத்தோடு